எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பீடா புஷ்குன்னு உள்ளுவாங்க, வெறும் காத்துத்தான் வருது. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்ல வந்தார், கேப்டன் ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வாயசூடாக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு படம் நடிச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு. அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்ட்ல தான் படம் எடுத்தாரு. அதுவும் நல்ல தரமான ஒரு படமா நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்க வந்திருக்க அதாவது வெற்றிமாறன் சார், அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால அது சாருன்னு வெளியில தெரியுது. இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமா தான் அது வந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுறா, நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள், இன்னைக்கு கூத்துப்பட்டுல இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு, அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்த நடைய மினி சூப்பரா பண்ணடா, நல்லா பண்ணிருக்கா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்னவரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி, வெற்றிமாறனும் சரி, அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் விஜய் சேதுபதி. அது மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் நிறைய தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன், பார்த்தா என் காலை பிடிச்சி ஆறு விட்டாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதுல வந்து அவர் எண்ணம் வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணைச்சு தூக்கி விட்டதுல நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா போன் அடிச்சு, நான் போன் அடிச்சேன்னா சொல்லுங்க அப்படின்னு, ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் உன்ட்ட பேசுறேன், எனக்கு டயர்டா இருக்கு இல்ல, முதல்ல பேசுறது நல்ல உற்சாகம், நல்லதா கெட்டதா நல்ல உறக்க பேசு, நல்லா பேசு, நான் வந்து புரியுற மாதிரி பேசு, அவங்க மகிழ்ச்சி படுத்தேன், இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தேன். ஆனா அவங்க பேச்ச கேட்டு டயர்டாயிடக்கூடாது, டயர்டாக உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்ப எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, முன்னாலும் 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து போன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் போன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளவு பேருக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அது கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மகாராஜாவில போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அது கேரக்டர் அவர் இல்ல, அந்த கேரக்டர் இது ஒரு திருட்டு கேரக்டர் இருக்கு. ஆனா சேர்பாருங்க ஒரு ட்விஸ்ட் இல்ல, அவரு பயங்கரமா ஹீரோ ஆகிவிட்டாரு. அதனால ஒரு அருமையா பண்ணியிருந்தாரு அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருந்தேன். அண்ட் வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவானன் என்னோட நெருக்கடியான பல சமயத்துல என் கூட இருந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப நன்றினேன். அது மாதிரி தனஞ்சய அண்ணன், எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புல இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது. அது வந்து நல்ல ஆரோக்கியமான நட்பா இருக்கணும். அது மாதிரி நீங்க சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன இடங்குக்கு புகார்லாம் வந்தா நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில வந்து இவ்வளவு நிறைய ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும், அதுக்கெல்லாம் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையா அந்த பாடல் பணம் இருக்கா என்ற பாடலும், படிச்சுக்கிறோம் என்ற பாடலும், இன்னொரு பாடல் இருக்கு, எல்லாம் அருமையாக இருக்காங்க. அதுவே இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு. அவருக்கும்
இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்திருப்பீங்க, இதுல ஒரு அப்பாவா பார்த்திருப்பீங்க. சித்தப்பால இருந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசுனாங்க. ரொம்ப அதான் குழந்தை மனசுனாங்க, ரொம்ப சூப்பர். அந்த குழந்தை மனசு என்னைக்குமே அப்படியே இருக்கட்டும், என்னைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்தோம் நம்ம. ஏன்னா நானும் உங்களை சேர்ந்து குழந்தையாடுறேன். பண்ண ரொம்ப நன்றி. இந்த படத்தில் முக்கியமா சொல்ல போனா தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு, என்னன்னா இந்த மாதிரி கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்த போகுமிடக்கு தூரமில்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படம் இருக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அது மாதிரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் ஏன்னா அது ஒரு 80s ஸ்பீட்ல நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும். அதனால அது ஒரு செட்டா போட்டு போஸ் அவர்களோட சொந்த ஊர்ல அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல ஏதோ அவங்க ஊர் மாதிரி எல்லாம் அவங்களே கொத்தனாரு சிங்கிள் சிமெண்ட் எல்லாம் வச்சு ஒரு ஸ்கூல்ல டப்பு டப்புன்னு ஒரு மாசத்துல உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அதுக்கும் சிராஜ் அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்துல தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டேன் சித்துக்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துக்குமார் அவர்கள் அவரோட இசையில எல்லா பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி சிறப்பா வந்திருக்கு. நல்ல வரமா இருக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேல இருக்க ஜாம்பவங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதை பத்தி படத்தை பத்தி நான் பெருசா சொல்லணும்னா, தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க, அதுதான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைம்ல எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கிட்ட நான் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா எனக்கு போஸ் வெங்கட் சார் ஒரு 20 வருஷமா தெரியும். ஸோ அந்த நட்பு, நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில விஷயங்களை நரேட் பண்ணுவாரு. அந்த நரேஷன் உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை சார் படத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைட் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஆசான்கள்கிட்ட தான். ஏன்னா இப்போ எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே என்னோட கிளாஸ் மாஸ்டர் டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன். எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 சப்ஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் வராது, தடுமாற்றமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அதை அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அதை பற்றி சிலாகிச்சு பேசுறது எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்னல அந்த விஷயத்த போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன். நான் கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது. அதே மாதிரி சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகாசர் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி. யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட நீ கற்றுக்கிட்டேன். எனக்கு வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ அவரோட முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணுறது கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4 பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் போல அதை பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் டைம் வாக்கடின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னோட நண்பர், அவர் எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு அவர் கியூரியாசிட்டி இன்னைக்கு வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிது. அந்த
அந்த மகாராஜா படத்துல அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி சார். அது என்னால மறக்கவே முடியாது. அதோட வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது. அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்துல அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார். அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு. தேங்க்யூ ஸோ மச். படம் வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் குரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று, ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோசையில் ஸ்கூல் விட்டு இருப்பாரு, அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார், மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. அப்புறமா வந்து அந்த ஆசிரியர், ஆசுன்னா தவறு செய்யறவன், அரியர்னா வந்து அவர் திருத்துறவன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீன்ல வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. அப்போ அவர் ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரானரியா இருந்தது சார் அந்த சீன், என்னால மறக்க முடியல சார். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்தா ஒன்று சில விஷயங்கள் மைண்ட்ல ஓடும்ல, அப்படிப்பட்ட படங்கள்ல இது ஒரு முக்கியமான படம். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தெரியும், சாலிகிராமத்துல ரூட் சொல்றதுன்னா ரம்பா வீட்டுக்கிட்ட யூ டர்ன் பண்ணி காவிரி கார்னருக்கு வந்து தசரதபுரத்துல நம்ம பல்கலைக்கழகத்துல சந்திச்சிடலாம் தோழர், அப்படிதான் சொல்லுவோம். அந்த தசரதபுரத்து பாலுபகேந்திரா பல்கலைக்கழகத்தினுடைய நீட்சி, தற்கால தமிழ் சினிமாவினுடைய நடமாடும் நூலகம், இவருடைய படைப்புகள் எதை எதிர்க்குது அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். சாமி கும்புறேன் என்று சொல்வதை அல்ல, கும்புற சாமி என்று சிலரை குனிய வைப்பதை எதிர்க்கக்கூடிய படைப்புக்கு சொந்தக்காரர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அன்புடன் இருக்கு. நீங்க படங்களுக்கு வசனம் எழுதலாம், நல்லா எழுதுறீங்க. உண்மையில ரொம்ப நல்லா இருந்து நீங்க சொன்னது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துல என் பேர் இருக்கிறதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தா எல்லார்கிட்டையும் போய் சேரும். அண்ட் ஒரு எனக்கு ஏற்புடைய படத்துல என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு ஒரு கிரெடிட்டா தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர படத்துக்கு நம்மளால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. நம்மளுக்கு வேணா படத்தால ஏதாவது ஒரு இது இருக்கலாம், ஓ அப்படியே அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை உங்களன்மன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ அந்த சரின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார், லென்ஸும் அப்படிதான். எனக்கு படங்கள் சில நேரங்கள்ல பாக்குறோம், சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்கா பிளீசிங்கா இல்லைன்னா கூட கண்டெக்சுவலா அதனுடைய ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்றைய சூழ்நிலையில இப்படி ஒரு படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே போல இந்த படத்துல வந்து நான் வந்து என்னோட பேரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க, டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ணல. இன்னைக்கு கூட லேட்டா தான் வந்தேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. அண்ட் எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த படம் நான் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேற பேரு. சார் என்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பத்தின ஒரு படம். அண்ட் 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸ் பார்க்குறோம். 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸா சந்திரன் பண்ணியிருக்காங்க. சந்திரன் வந்து சேது சாருக்காக சொல்றேன், அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை. அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமா எழுதி அதுல இருந்து தான் விசாரணை பண்ணோம். அண்ட் சரவணன் சார் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு. 3 பேருமே 3 காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்திச்சு ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இன்றைய சூழல்ல இதோட ரெலவென்ஸ் என்ன, இன்னைக்கு நாம வந்து நம்ம பள்ளிகள்ல தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியா வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்ல இருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணரக்கூடியதா இருக்கு. இந்த 3 தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே, நான் அந்த நடிச்ச டீட்டெயில்ஸ்குள்ள போகல,
ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன், நல்லா இருக்கேன் இந்த ஸ்கூலு, எப்போ எடுத்தீங்க, எப்படி எவ்வளோ நாள் ஆச்சுன்னுலாம் கேட்டுட்டு இருந்தேன் நான். அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஒர்க் நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூடு கிரியேட் பண்ணுமோ கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு டைரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம் சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும், காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. பட் ஒரு இந்த இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போஸ் வெங்கட் பற்றி சொல்லணும்னா, அவர் முதல்ல வந்து நான் எடிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது சரி இதை இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லாமான்னு கேட்டேன், சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாத்துறேன் அப்படின்னாரு. சரி மாத்துங்கன்னு. அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் அது அவர் பண்ணதான், டைரக்டர் ரைட்டர் அண்ட் டீம் பண்ணதுதான். நான் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு வியூவரா ஒரு பார்வையாளனா ஒரு படம் பார்த்து எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன். அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை பாசிட்டிவா எடுத்துட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான். அண்ட் இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டைரக்டருக்கு தான். அண்ட் இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான். அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமா ஷேர் பண்ணப்படும், அதுதான். அண்ட் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டரா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியா ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் என்னுடைய பேரை இந்த படத்தோட சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்றதுக்கு. பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சிங்க் வந்தால் the product will come out really well. And I think and the sync has come with him and Sidhu. So the music is wonderful. The movie is amazing. நான் படம் பார்த்தேன். I was lucky to watch the movie. And அந்த படம் பார்த்து I felt like calling my teachers and talking to them அந்த படம் முடிஞ்சு. பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது. every ஒரு script writing they will tell that every frame of the movie should go towards the climax of the film னு சொல்லுவாங்க. And every frame நீங்கள் பார்த்தீங்கன்னா is very impactful, very emotional. And I think no wonder Vetrimaran sir has agreed to release the film because ரொம்ப நல்ல படம் இது, நீங்கள் எல்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கு. I think Vimal sir one of the best performance till date. And the camera work is wonderful. And technically the mixing, I think Shivakumar sir mix பண்ணிருக்காரு. As a whole package, it's a wonderful film. I think producer Siddharth sir, I think first claps to you to do this film. It's அவர் சிராஜ் சரோட நான் 3 சாங் பண்ணிட்டு இருக்கேன். He's a perfectionist. every bar, every song எப்படி வரணும், என்ன சவுண்டிங் வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஸோ I think it's everyone has to watch this movie. And one request to Venkat Bose sir is இந்த படம் முடிஞ்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா when you get bigger movies with your same composer, with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. Ellame please param parunga. And he was telling Vijay Sethupathi sir within 24 hours அவர் இந்த cook up மூலம் வந்தாரு. என் கல்யாணத்துக்கு நான் அப்படிதான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைம்ல மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 daysல ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க, அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால் ஹிம்
சேது கல்யாணம் ஆகுது, யாருக்குடான்னு கேட்டாரு. எனக்கு தான் சொன்னேன். எப்போ நினைக்கிறாரு, நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்னைக்கு தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டாரு. ஃபேமிலியில நான் ஒரு சங்கீத் தெரிஞ்சுக்க இன்னைக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு he came today and blessed me and my wife. So thank you so much. And வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் watched that movie and he released it for us. I think it is one of the biggest highlights of my life. And thank you, sir, for supporting great content like this. I would love to work with you all once more. Natti, sir, wonderful DOP, wonderful actor, and I'm much better human being, sir. And I would love to work with you again. விமல் சார், இந்த படம் பத்தி கேட்டு நிறைய பேர் இப்போ எனக்கு கால் பண்றாங்க. நம்ம ஒரு படம் பண்றோம், விமல் சார் ஹீரோ போறோம்னு. So I think a lot of movies, great movies are lined up for you. So the whole team, thank you all very much. Please support a wonderful movie like this, and I will meet you all during the success meet. Thank you so much. நீங்க வந்து உங்க மனைவியை கூப்பிடல, சோனியாவை கூப்பிடல. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்போசி சாராயிடுச்சு. மாப்போசி வந்து கதையை வந்து தம்பி போசங்கட் வந்து வீட்டில் கதை சொன்னோன்னே அவர் வந்து நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார். என்னோட ஒய்ஃப் மோர் கொடுக்க வந்தவங்க மோர் அப்படின்னு நிறுத்தி இது கத்துறதை பார்த்துட்டு இது இன்னும் இப்படி கத்தி கதை சொல்லியிருக்கேன். அப்புறம் கேட்டாங்க, நான் சொன்னேன் போஸ் இதை நான் நடிக்க முடியுமா, நீ என்ன இப்படி நடிக்கிற, இவ்வளோ அழகாக நடிக்கிற. அவர் அந்த வாயெல்லாம் கொண்டுட்டு கையெல்லாம் வச்சு நடந்து வர காமிச்சு, இப்படிதான் நடந்து வரணும், இப்படிதான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார். நான் கதை சொல்லி 10வது நிமிஷம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை, நாட்டுக்கு தேவையான கதையை போசங்கட் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதில் நான் வந்து நான் ஜெயிலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லா புகழும் போசங்கட்டுக்கு தான். நான் என்ன செஞ்சாலும் அது வந்து போசங்கட் சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும். சிராஜ் வந்து இந்த சின்ன வயசுல இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஒரு சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து கமர்ஷியலாக இருக்கும், பட் இதில் ஒரு கருத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மென்மையாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து வன்மையாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம். எல்லாரும் கூடிய ஒரு தேடல பார்க்க போறீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறுன்னு நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்க நிக்க வச்சது நீங்க தான். உங்களுக்கு முதல்ல என்னோட சிறந்தார்ந்த நன்றிகள். அடுத்தது இப்ப சார் அவரை வந்திருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமா நல்ல படமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி வந்து ரொம்ப எமோஷனலா சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது. ஆனா விஜய் சேதுபதி சார் பயங்கரமா திட்டுவாரு என்ன, அதை சொல்லிடுறேன் முன்னாடியே. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி அப்படியே ஆர்டரா சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் கன்னிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போ விக்னேஸ்வரன் சார் அவர் பேசிட்டு தான் தள்ளி நின்னேன். அப்ப அந்த இடத்துல இருந்து விஜய் சேதுபதி திரும்பி பார்த்தா நான் அங்கே நிக்கிறேன். தப்பன்னு ஓடி வந்தார். ஏன் இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்க்க தான் வந்து அங்கே வர வேண்டியது தானே என்னாரு. இல்ல நீங்க என்ன விஷயம்னு கேட்டா மாதிரி கன்னிமாடம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ ரிலீஸ் நீங்க வரணும், அதுக்கு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் என்ன வந்துடுறேன், நீங்க போங்க, என்ன டேட் இருக்கா, வந்துடுறேன். வந்தாரு. அவ்வளவு பிஸியா இருந்தவரு எனக்கு மொத்தமே கொடுத்தது 3 செகண்ட் தான் டைம் கொடுத்தாரு. வர நீங்க போங்க, நீங்க நிக்காதீங்க. அதாவது நான் நிக்கிறது கூட அவளால அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப இப்போ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் நேத்து நைட்டு தான் கூப்பிட்டேன். ஏன்னா 3 நிமிஷத்துல தான் வந்தாரேங்கிறாரு. நடுவில் 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதனால நேற்று தான் போய் கூப்பிட்டேன். கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட்டா உட்காந்துருந்தேன். என்னன்னு திரும்ப கேட்டாரு. இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்கேன் சார். என்னைக்கு? நாளைக்கா நாளைக்கு சார் அப்படின்னா
நான் ஒரு போஸ் வெங்கட் நானோ இல்ல இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா, நீ என்ன பெரிய நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் என்ன கூப்பிடுற, உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான். ஒரே ஒருத்தர் இருக்காம போல இருக்கு, பேர் விஜய் சேதுபதி. அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கூட மேட்டர் இல்ல, மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிருப்பான், கை வெளியே எடுக்க முடியாது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு. அந்த கையில ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது. நான் சாரி சார் அந்த சமயத்தில் ரொம்ப அழுக வந்து வெளியே வந்து ஓடிட்டேன். நான் ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் தெரிஞ்சிருச்சாரு. இன்னொரு முறை இறுக்கி கை பிடிச்சு ஆன் டைம் இருப்பேன்னாரு. நான் இங்க 9:25 வந்தேன், சார் 9 மணிக்கே வந்துட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து இனிமே நன்றி அந்த மாதிரி எல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு நான் உங்களை சந்திச்சு சொல்றேன் சார். நிச்சயமா இல்லை சார். அடுத்தபடியா என்னுடைய அருமை சகோதரர் நட்டி அவர்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்ல நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி. அதாவது நல்ல நடிகராக வளருவது, ரொம்ப பிரமாதமான நடிகராக பிரமிப்பூட்டிட்டே இருக்கிறாரு. நான் கர்ணன் படம் பார்த்துட்டு 1.5 மணி நேரம் பேசினது. யாராலையும் பண்ண முடியாது சார், என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி ஒரு நட்புல இருந்தோம். அவர்கிட்டையும் நான் நேத்து தான் போய் கேட்டேன், சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு. அப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அப்படின்னாரு. நான் ஆஃப் ஆயிட்டேன். அதுக்காக வரலன்னு சொல்ல, ஆன் டைம் இருப்பேன். அவரும் 9 மணிக்கு வந்துட்டாரு. அது இல்லாம அம்மா கிரியேஷன் சிவா சார், இவங்களெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 8-9 மணிக்குள்ள கூப்பிட்டேன். அவர் நைட் 9:30 மணிக்கு தான் கூப்பிட்டேன். 9:30 கூப்பிட்டு சாரி சொன்ன. எதுக்கு சாரி, நீ வந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற, நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து நான் நிக்கணும்டான்னு சொல்லி இங்க வந்து நிக்கிற திரு அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது. அவர் இல்லையெனில் இங்கே சார் கிடையாது. நான் இதற்கு முன்பு மாப்போசின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன். அந்த குடும்பத்தார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம், ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம், மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு வந்து களங்கம் இல்லாத திரைப்படம் சொன்னப்போ அவங்க ஒத்துக்கல. அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையா இருந்த நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த சார்ல தலைப்பு கிடைச்சோன்னே அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு போன் பண்ணேன். என்ன பண்ணணும்னு கேட்டாரு. சார் பெரிய பெயினா இருக்கு, ஒரு பெரிய தலைப்பை கொண்டு 1 வருஷம் சேர்த்துட்டு மாத்தும் போது என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. எளிதான ஒரு தலைப்பா சார் கிடைச்சிருக்கு, ஆனா அது எடுக்க முடியாது. ஏன்னா அப்பதான் பிடி சார்லாம் வந்திருக்கு. உனக்கேண்டா நான் பண்ணி தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்குள் எல்லாருக்கிட்டையும் என்ஓசி வாங்கி, நான் போவே இல்லை, அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு பையன் அனுப்பி யார் யாருக்கிட்ட எல்லாம் சார் இருந்ததோ, எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி 4 மணிக்கு எனக்கு போன் பண்ணாரு, தலைப்பு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் தனஞ்சயன் சார் தான். மவுத் டாக்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இங்க ஓடிய அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்சயன் சார் தான். அவர் தான் முதலா படம் பார்ப்பாரு, அவர் தான் முதலா சொல்லுவாரு வெளியில. இப்ப தனஞ்சயன் சார் சொன்னா அந்த படம் நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படாத விதி. அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கான காரணம் தனஞ்சயன் சார். மிக்க நன்றி சார், வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் உங்க சீஃப் கெஸ்ட் சித்தார்த் வந்து நான் கூப்பிடல, ஆனா ப்ரிவியூக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த் நிக்கிறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் தான். ஆமா, சித்தார்த்த போய் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு 2-3 டியூன்ஸ் கேட்டேன், எல்லாம் போட்டுட்டே இருந்தாரு. போட்டே இருந்தோன்னே சித்தார்த் நான் ஒண்ணு பண்ணட்டா அப்படின்னு, என்ன உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. குழந்தை அண்ணா நல்லா பண்ணிக்கங்கண்ணே, தாராளமா பண்ணுங்கண்ணே, ஆனா இந்த படம் பெருசா வரும்ண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்ட பிரிவியூல பார்த்தா ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு, நான் கூப்பிடல. ஆடியோ ரிலீஸ் நான் கூப்பிடல. எப்படி அந்த மனசு இருக்கும்னு எனக்கு தெரியல. குழந்தை மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். குழந்தை மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தேவா சார் வந்து இந்த திரைப்படத்துல எல்லா படமும் எழுதி இருக்கிறாரு. என்னுடைய முதல் படத்துலயும் அவர் தான் எழுதினாரு. இடையில வந்து அவர் பிஸியா இருக்கிற போது 2 பாட்டு எழுதணும், அது நானே எழுதிட்டேன் வேற வழி இல்லாம. இப்ப இந்த முறை நான் எழுதி திட்டுவாங்க, நான் விரும்பல. அப்ப 2 பாடல் பேலன்ஸ் இருந்தது. பர்டிகுலரா படிச்சுக்கிறோம் பாடலை வந்து 2-3 பேர் எழுதினாங்க. அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியா எனக்கு அருண்ராஜ் காமராஜ் என்னோட அருமை சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த பாடல் பிரமாதமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியா இருந்தார், அதுல நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டி இருந்தது, என்னால பண்ண முடியல. அப்போ பினான்சியலாவும் ரொம்ப டைட்டா இருந்தது. அப்போ நான் போய் விவேகா சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு.
ஹம்மிங் போட்டோன்னே அண்ணா இதை படிச்சுக்கிறோம்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு. அப்படின்னு பட்டுன்னு அடிச்சது செமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த அந்த படிச்சுக்கிறோங்கிற சாங்க காலையில சொன்னேன், சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணதுதான் அந்த பாடல். அதே நேரத்துல இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு விவேகா சார் வந்து உட்கார்றது நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்தா கூட நான் நேற்று இரவு கூப்பிட்டு நீங்க வந்தே ஆகணும், இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு என்னை பற்றி, நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விமல் சார், நான் ஆக்சுவலி இதுல 2 பேர் பத்தி பேசணும், வெற்றிமாறன் சார் பத்தியும் ராகுல் பத்தியும் பேசணும். அதை நான் கடைசியா சொல்லிடுறேன். விமல் சார், நான் போய் சிராஜ் கிட்ட போய் கதை சொல்லும் போது விமல் சார்ட்ட கதை சொல்லியிருக்கேன், 5-10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சிராஜ் சார்ட்ட கதை சொல்லி முடிச்சோன்னே சொன்னாங்க, ஆனா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு. அப்பதான் போய் பேசிட்டு அவர்கிட்ட நான் சொல்லல அப்படியே பேசி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன். நான் மாப்பிள்ள மாதிரி சொல்லுவேன், வா அப்படின்னாரு. மாப்பிள்ள அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, பண்ணுவோமா அப்படின்னாரு. அப்புறம் அந்த கதை என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணிடுவோம் மாமா அப்படின்னாரு. டேட்டு கேட்டேன், எல்லாத்தையுமே பட்டு முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்தது மட்டும் அல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில வந்து உட்காந்துருவாரு. அவ்வளவு தூரம் நம்ம இந்த படத்தை டெடிகேட்டா பண்ணி கொடுத்தாரு. வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஏதாவது வெளியில் பொருள் இருந்தால் அந்த பொருளுக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அது தவறு. ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து இருந்துச்சு போனார். ஏன்னு கேட்டேன், திடீர்னு எடிட் பண்ணி பார்த்து 2 ஷாட் வந்தா என்ன பண்றது அப்படின்னாரு. சரி மாப்பிள்ள இருங்க, என்ன இருந்து 2 நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாரு. அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேர்ல ஒரு கதாநாயகனை நான் தொந்தரவு பண்ண மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்துல சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரவணன் சார் சாதாரணமா சொல்லிட்டாங்க. சரவணன் சார்ட்ட போய் கதை சொன்னேன். கதை சொல்லும்போது மேடம் சொன்ன இது உண்மைதான், அந்த ரொம்ப நேரம் ஓர பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்பவே சொல்லிட்டேன், நான் பண்றேன்ப்பா, ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாரு. ஈஸியா பண்ணலாம் சார்னு ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப டெடிகேட்டா ஃபுல்லா எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றி சரவணன் சார். அடுத்தது கதாநாயகி, நாங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல். என்ன காரணம்னா வேற ஹீரோயின் பிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்ப திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா ரொம்ப டைம் எடுக்கும். போய் இறங்கிட்டோம் வேற ஸ்பாட்ல. நாங்க புக் பண்ணி அந்த பொண்ணு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போயிடுச்சு. அப்ப அந்த நேரத்துல போன் பண்ணி கேட்டோம், எந்த விதமான மறுப்புமே சொல்லாம அந்த சாயா அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் இதுல நடிச்ச விஜயமுருகன் சார், சரவணசக்தி, அப்புறம் நடிகர் ஸ்ரீராம், சந்திரகுமார் சார், எலிசபெத் மேடம், பிரணா, ஆத்தங்குடி இளையராஜா பத்தி சொல்லணும். இளையராஜா ரொம்ப வருஷம் மிகப்பெரிய சிங்கர், இன்னைக்கு யூடியூப்ல எங்கேயோ இருக்காரு. நான் போய் கேட்டவங்க வந்து ஸ்டுடியோல சித்துக்குமாருக்கு நன்றி சொல்லணும். அந்த நேரத்துல என்னன்னா டியூனு சித்து போட்டாரு, ஆனா அந்த பையன் டெவலப் பண்ணா. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லண்டன்ல எங்கேயோ ஃபாரின்ல இருந்துட்டு அங்கிருந்து பாட்டு எழுதுறாங்க. ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு அந்த புட்ட வச்ச புடவைக்காரி. ஆனா எவ்வளவு நல்ல மனசு இருந்தா சித்து இல்ல அண்ணா, அதுக்கு தனி கார்டு போடுங்க, இசை பாடல்கள் எழுத்து இளையராஜான்னு போடுங்க, என் பேர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சித்து சொன்னதுனால கார்டு தனியா போட்டிருக்கோம் இளையராஜாவுக்கு. சித்துக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க சரவணன் சார், 2 சரவணன் சார் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. விஜயமுருகன் சார் வந்து அவர் கொடுக்க முடியாத டேட்டை எனக்காக கொடுத்து நடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. சரவணசக்தி வந்திருந்தாரு மேல, சரவணசக்தி அவர்கள் என்னுடைய மைத்துனர், அவர் எனக்கு நடித்து கொடுத்ததற்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஆர்ட் டைரக்டர். எனக்கு அந்த பையன் திட்டு வாங்கின மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட கூட வாங்கியிருக்க மாட்டான், எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த பாரதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கேமராமேன் இனியன் அவர்கள் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல. நல்ல நல்ல திறமையோட அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து நேரத்தை கொடுத்து உங்களுடைய பேரை கொடுத்து இப்படி டேலண்ட் நீங்க வளர்த்து விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். கண்டிப்பா அது வந்து எல்லாரும் சார் இன்னைக்கு நிறைய இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்லாம் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து அது இவ்வளவு விலை மதிப்பற்ற உங்களுடைய பெயரை நீங்க தர்றது இருக்குல்ல. நான் ஒரு முறை சொன்னேன், நான் இயக்குனர் இமயத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிடக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் வெற்றிமாறன் தான் என்று சொன்னேன். அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தது இன்னைக்கு வந்து போஸ்க்கு ஒரு லைஃப், அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப், அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். நீங்க முன்னாடி பேசிட்டு போயிருக்கீங்களோ, நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன். அதே மாதிரி இன்னைக்கு படத்துல சம்பந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடும் பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும்
அதிகமான விழாக்களில, அதிகமான திரைப்பட விழாக்கள்ல ஒரு ஆடியோ ரிலீஸ்ல கலந்துகிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள் தான். அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்ட்டையும் கொட்டுறாரு. அதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா சார் இதெல்லாம் படத்துக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுன்றதை நாங்க பாக்குறோம். ஏன்னா இது ஒரு யூடியூப்ல வரும்போது, அது வெற்றிமாறன் சார் இருக்கும்போதும் விஜய் சேதுபதி இருக்கும்போதும் எவ்வளவு மக்களை சென்றடையுதுன்றது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பலமா இருக்குது. அது இன்னைக்கு இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் இல்ல பெரிய பப்ளிசிட்டி பண்றதுக்கு. அதுல அந்த பட்ஜெட்டை நீங்க காப்பாத்தி கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட சேர்க்கறதுல இந்த மாதிரி ஒரு 2 ஐகானிக் வந்ததுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நட்டியார்களுக்கு இந்த படத்துல சம்மதப்படலாம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலைகளை பேசிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிந்தாலும் ஒரு ட்வீட் பண்றது, முடிஞ்சா இப்போ ஸ்டோரி போடுறது இல்ல கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்னைக்கு சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் நாம் இருக்கிறோம். இப்படி நீங்க பண்ணதுக்காக மாபெரும் நன்றி மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். போஸ் வெங்கட் ஒரு மிக திறமையான நடிகர். அதாவது டிவி சீரியல்லே 3 முறை பிரமாம நடிகர்னு பேர் வாங்க நடிகர் போஸ் வெங்கட் தான். ஏன்னா சீரியல்னாவே ஒரு வேற மாதிரி இருக்கும், ஓவர் ஆக்டிங்கா இருக்குன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள் அந்த போஸ் அவர்கள் நிறைய அது மாதிரி ஆக்சுவலா ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எனக்கு சொன்னார். என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒரு டூயல் ஹீரோ பண்ற மாதிரி இவ்வளவு கமர்ஷியல் தாட் அவுட் இருக்கீங்கன்னு பேசும்போது அந்த சார் லைனே சொன்னது, முதல்ல பண்ணிட்டு வாங்க போஸ், உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குன்னு நான் சொன்னேன். அதனால அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸ்க்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதேபோல் இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல், ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிலைட். அது அவர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், நண்பர், மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம். மாபெரும் வெற்றி அமையணும், ஒரு விமல் படம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு. அதுக்கு இன்னைக்கு வெற்றிமாறன் சார், விஜய் சேதுபதி கூட நிற்கிறாங்க. போஸ் வெங்கட் அதை கொண்டு சேர்த்துருவார் நிச்சயமாக. மொத்த டீமுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், விவேக் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடையணும். மீண்டும் மீண்டும் உங்கள் ஒருவருக்கும் நன்றி. வணக்கம்.